செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பிரச்சார பயணம் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்தும். வயதானவர்களே இல்லை, எல்லாம் வாலிபர்களினுடைய அணிவகுப்பாக அந்த கூட்டம் என் கண்ணுக்கு தெரிந்தது. இது மக்கள் ரசிப்பாங்களா? அவங்க ரசிகர்கள், அவங்க தொண்டர்கள் ரைட்டு, மக்கள் ரசிப்பாங்களா? ரசிப்பாங்களாங்கிறது வேற. மக்கள் இதை எடை போடுவார்கள். இந்த க்ரௌடு, இப்படி ஒரு க்ரௌடை திருச்சி இது வரைக்கும் பார்த்ததில்லை. எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இது ஒரு விசிலடிச்சான் குஞ்சு கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை, அப்படி விசிலடித்தான் குஞ்சு என்று அவர்களை அலட்சியப்படுத்துவதோ அவமதிப்பதோ அழகல்ல. இப்போ ஒரு இயக்கம்னா இப்போ திமுக பிரச்சாரம் பண்ணுது, இப்போ எடப்பாடி பிரச்சாரம் பண்ணுறாரு. அதெல்லாம் பிரச்சாரமே கிடையாதுங்க. இந்த கூட்டத்தை பார்த்தவரை எடப்பாடி எல்லாம் பச்சை வேன்லேருந்து உடனே கீழே இறங்கிடணும். விடியல் பயணம்னு சொல்லி ஓசி பஸ்ஸில் போகிறதா சொல்லி காட்டுறாங்க. ஓசின்னு சொன்னார் பொன்முடி. அவரை தூக்கி வீசி இருக்கிறார் முதலமைச்சர். இதை சொல்ல வேண்டாமா விஜய்? இதையும் சொல்லி இருக்கணும்ல. சீமான் சொல்கிறாரு, மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுவார். இந்த மாதிரிலாம் பேச முடியுமா? சீமான் பேச்ச இப்போ காடு கூட கேட்கல, நாடு கேட்கல. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க பேச்சாளர், சிந்தனையாளர், எழுத்தாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பிரச்சார பயணம் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பிரமாதமாக இருந்தது. பிரமாதம், பிரம்மாண்டம், அபாரம், அசாத்தியம், அமானுஷ்யம், எப்படி சொன்னாலும் பொருள். 10 to 11 பேசணும் அப்படின்னு ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க. அங்கே வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆமாம், அவர் விமான நிலையத்திலிருந்து இறங்கி அந்த இடத்திற்கு வருவதற்கே காவல்துறை அனுமதித்த நேரம் கடந்து விட்டது. ஒரு பார் பெருத்ததால் படை சிறுத்ததோ, படை சிறுத்ததால் பார் பெருத்ததோ என்ற அளவிற்கு கூட்டம். எள் போட்டால் எள் தரையில் விழாது தலையில் விழும் என்கிற அளவிற்கு அடர்த்தியான கூட்டம். தேனடையில் தேனீக்கள் திரண்டு இருப்பது மாதிரி ஒரு பெருங்கூட்டம். திருச்சியே திணறியது. ஆல் ரோட்ஸ் லீட் ரோம் என்பார்கள் ஆங்கிலத்தில். எல்லா சாலைகளும் திருச்சியை நோக்கி இன்றைக்கு பயணித்தன. ஒரு பெரிய அதிசயத்தை தம்பி விஜய் இன்றைக்கு நிகழ்த்தி இருக்கிறான். இதை ஒரு சினிமா நடிகன் என்று கருதி அலட்சியப்படுத்துவதற்கு நான் தயாரில்லை. நடிகருங்கிறதுனால தான் இந்த கூட்டங்கிறாங்க, நீங்கள் அது தயாரில்லைங்கிறீங்க. அந்த கருத்தை ஏற்றுக்க தயாரில்லைங்கிறீங்க. நடிகர்களுக்கு அரசியல் செய்வதற்கு உரிமை நீங்களோ நானோ மறுக்க முடியாது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் தான். ஆந்திராவில் NTR நடிகர் தான். அமெரிக்காவினுடைய ரெனால்டு ரீகன் நடிகர் தான். அண்டை மாநிலமான ஆந்திராவில் பவன் கல்யாண் நடிகர் தான். ஆகவே அரசியலில் பங்களிப்பு செய்வதற்கு நடிகர்களுக்கு இருக்கிற உரிமையை நாம் மறுக்க முடியாது. இல்லை, நடிகர் வரலாம், யாரும் அது வர வேணாம்னு சொல்லலை. இப்போ அங்கே ஒரு இடம், இந்த இடத்துல அவர் பிரச்சார பயணத்தை தொடங்குறாரு, பேச போகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல அந்த தொண்டர்கள், அந்த கட்சிக்காரங்க நிற்கலாம். அதாவது அங்கேருந்து இப்படி வராங்களே, அது எல்லாருக்கும் இடையூறு ஏற்படுது. அவருக்கே திட்டமிட்ட ஒரு நேரத்தில் பேச ஏற்படுத்த வேண்டும் என்பது அவர்கள் நோக்கமாக இருக்க முடியாது. தங்களுடைய தலைவரை காணவும் அந்த ஜன சங்கமத்தில் தன்னை இணைத்து கொள்ளவும் நான் முந்தி நீ முந்தி என்று கூட்டம். இது மக்கள் ரசிப்பாங்களா? அவங்க ரசிகர்கள், அவங்க தொண்டர்கள் ரைட்டு, மக்கள் ரசிப்பாங்களா? மக்கள் எடை போடுவார்கள். ரசிப்பாங்களாங்கிறது வேற. மக்கள் இதை எடை போடுவார்கள். இந்த க்ரௌடு, இப்படி ஒரு க்ரௌடை திருச்சி இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 1990 நினைக்கிறேன், திருப்புமுனை மகாநாடுன்னு கலைஞர் திருச்சியில் நடத்தினார். அந்த மாநாட்டில் உச்சி வேளையில்
உலகை குலுக்கிய புரட்சிகள்னு அண்ணா வைகோ பேசினார். வைகோவினுடைய பேச்சில் மாஸ்டர் பீஸ் பேச்சு அந்த பேச்சு. அன்னைக்கு அந்த கூட்டத்தை பார்த்து நான் வியந்தேன். அதைவிட பெருங்கூட்டமாக என் கண்ணுக்கு தெரிந்தது இந்த கூட்டம். வயதானவர்களே இல்லை, எல்லாம் வாலிபர்களினுடைய அணிவகுப்பாக அந்த கூட்டம் என் கண்ணுக்கு தெரிந்தது. இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்தும். எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இது ஒரு விசிலடிச்சாங்குஞ்சி கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது இல்லை. அப்படி விசிலடித்தான் குஞ்சி என்று அவர்களை அலட்சியப்படுத்துவதோ அவமதிப்பதோ அழகல்ல. இன்றைக்கு அவர்களிடம் ஏதாவது குறை இருக்கிறதா என்று தேட வேண்டும். இதை எதிர்கொள்வது எப்படி என்று யோசிக்க வேண்டும். இல்லை, ஒரு தலைவராக இருக்கிறவர் நீங்கள் நான் இந்த இடத்துக்கு வருவேன், அந்த இடத்துக்கு வாங்க, அரசு சில விதிகள் சொல்லியிருக்கு, அதை மீறக்கூடாது, மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்னு தலைவர் ஒரு வழிகாட்டியாக முன்னாடியே ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக வைக்கிறது இல்லையா அப்படின்லாம் விமர்சனம் வருது. இல்லை, கட்டுக்கோப்பாக வைக்கிற அளவுக்கு உள்ள கூட்டம் இல்லை அது. இப்போ ஒரு இயக்கம்னா இப்போ திமுக பிரச்சாரம் பண்ணுது, இப்போ எடப்பாடி பிரச்சாரம் பண்ணுறாரு, அதெல்லாம் பிரச்சாரமே கிடையாதுங்க. இந்த கூட்டத்தை பார்த்தவரை எடப்பாடி எல்லாம் பச்சை வேன்லேருந்து உடனே கீழே இறங்கிடணும். பிரச்சாரமே பண்ணக்கூடாது. இதுதான் க்ரௌட். 500 ரூபா 300 ரூபா கொடுத்துட்டு இருந்தான், 500 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். முந்தா நாள்லேருந்து குவார்டர் வாங்கி கொடுக்க சொல்லிட்டான். அதெல்லாம் சொல்ல முடியும். இது தானாக வந்த கூட்டம், ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருகிற கூட்டம், தனக்கு ஒரு அதிகார நாற்காலி கிடைக்கும் என்று ஆசைப்படாத ஒரு கூட்டம், விஜயை ரசிக்கிற கூட்டம் தான். விஜய் செய்ய வேண்டிய வேலை இவங்க அரசியல் படுத்துவது. யார வந்திருக்கிற இந்த கூட்டத்தை அதை அவர் செய்யணும். தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை இருந்தது. அதை இட்டு நிரப்புகிற தலைவனாக தம்பி விஜய் இன்றைக்கு அவதாரம் எடுத்திருக்கிறார் என்பதை அவருக்கு ஆகாதவர்கள் கூட ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இவ்வளவு பண்ணாரு, எல்லாம் ரெடி பண்ணாரு, மைக்கு அந்த பேசும்போது சரியில்லையா அந்த ஸ்பீக்கர் இதெல்லாம். அதான் ஒரு ஒரு புதிய பயணத்தில் இது எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அது அந்த சில இடத்துல அது வரும். அந்த பிள்ளை இன்னைக்கு அவருக்கு வந்துட்டு இதில் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிர்வாகிகள் இதையெல்லாம் கண்காணிக்கணும். இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதே கேட்கல. அதாவது சரி பண்ணிடுவாங்க. அதாவது மதுரை மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு, பாஜகவையும் தாக்கினாரு, திமுகவையும் தாக்கினார். இதில் முழுக்க திமுகவை தான் டார்கெட் பண்ணி பேசுகிறார். அதுக்கு அடுத்த இடத்துல பிஜேபி அட்டாக் பண்ணுறார். முழுக்க அரசியல் எதிரி என்ற திமுகவை திருச்சியில் பேசிட்டாரு. கொள்கை எதிரிங்கிற பிஜேபியை அரியலூரில் பேசிட்டாரு. திமுக கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றலைங்கிறார். பட்டியலிடுறாரு. அங்கே இல்லை, திமுக சொல்லாததையும் செய்கிற கட்சி. ஆட்சிக்கு வந்தவுடனே குடும்பத்திற்கு 4000 ரூபாய் கொடுத்தார். அது வாக்குறுதியில் வரல. ஒரு பெரும் தொற்று காலத்திற்கு பிறகு துன்பத்தில் சிக்கியிருந்த மக்களுக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்ற கருணையின் அடிப்படையில் அண்ணன் ஸ்டாலின் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் 4000 ரூபாய் கொடுத்தார். இதை சொல்லலை, வாக்குறுதியில் இல்லை. அடுத்து வந்த பொங்கலுக்கு 21 பொருட்களுடன் முழு கரும்பும் கொடுத்தார். இது வாக்குறுதியில் சொல்லப்படவில்லை. அதற்கு பிறகு வாக்குறுதியில் சொல்லாததையும் நிறைவேற்றுகிற ஆட்சி இந்த ஆட்சி என்பதை நிரூபிப்பதற்கு இன்னைக்கு ஆக்ஸ்போர்டில் போய் பல்கலைக்கழகத்தில் போய் பெரியார் படத்தை திறந்து வைக்கிறார். திமுக வெறும் ஒரு சராசரி அரசியல் கட்சி என்பதை தாண்டி
ஒரு டிராவிடியன் மூமெண்ட், ஒரு திராவிட இயக்கம் என்கிற அழுத்தமாக கால் ஊன்றி உலகமயமாக்க வேண்டும் பெரியாரை என்று ஆசிரியர் ஐயா அவர்கள் திட்டமிட்டதை அவரே நிறைவேற்றுகிறார். ஜப்பானுக்கு போயிட்டார் ஆசிரியர், இந்த வயசில் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வந்துட்டார். தங்கப்பதக்கத்தில் முத்து பொதித்ததை போல முதலீடுகளை ஈர்க்க போன எங்கள் முதல்வர் என்ன முதலீடு செய்தாய் என்று கேட்டார் எடப்பாடி பழனிசாமி. நான் பெரியாரின் லட்சியங்களை முதலீடு செய்துவிட்டு வந்திருக்கிறேன். மிகப்பெரிய பல்கலைக்கழகம், உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியார் படத்தை திறந்து வச்சார். இன்னைக்கு ஜெர்மனியில் 7020 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்து கொண்டு வந்திருக்கார். இது சொன்ன வாக்குறுதியா? தம்பி விஜய் இதை யோசிக்கணும். இங்கிலாந்தில் 5996 கோடி முதலீட்டை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார். இது சொன்ன வாக்குறுதியா? மொத்தத்தில் 17,813 கோடி லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, 13,016 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார். இது சொன்ன வாக்குறுதியா? சொல்லாததை செய்ததா நீங்க சொல்றீங்க, அது வரவேற்கத்தக்கதுதான். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை படிச்சா முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் தொடர்ந்து வைக்கிறார். இந்த 4.5 வருட காலத்தில் அவர் செய்திருக்கிற அடிப்படை தமிழ்நாட்டினுடைய கட்டுமானத்திற்கு திமுக அரசு செய்திருக்கிற பணியை இந்தியாவில் எந்த அரசும் செய்யலை. இன்றைக்கு தொழில்துறையில் முதலிடம், சுகாதாரத்துறையில் முதலிடம், உயர்கல்வியில் முதலிடம், முதலீடுகளை ஈர்ப்பதில் முதலிடம் என்று முதலிடத்தை நோக்கி முந்திக் கொண்டிருக்கிற ஆட்சியில் குறை இல்லைன்னு நாங்கள் சம்பத் சொல்ல மாட்டேன். நிலவில் களங்கம் உண்டு, நீரில் பாசி உண்டு. அதனால குறை இருக்கிறது. குறையை தம்பி சுட்டி காட்டினால் அதையும் சரி செய்வதற்கு இந்த அரசு முன்னுரிமை தவிர அதை ஒரு குறை சொல்லுகிறார் என்று கோபப்படுகிற இடத்துல திமுக இல்லை. விமர்சனங்களை வரவேற்கவும் அதை எதிர்கொள்ளவும் திமுக தயாராக இருக்கிறது. இவ்வளவு பெரிய பெருங்கூட்டத்தை கூடி திமுகவின் மீது கல்லறிந்திருக்கிறார்கள். விஜய் கல்லறிகிறார், இதை எப்படி திமுக எதிர்கொள்ளும்னு யாரும் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. இதைவிட பெரிய ஆபத்தானதையெல்லாம் திமுக எதிர்கொண்டிருக்கிறது. 1975 எமர்ஜென்சி திமுகவினுடைய நிர்வாகிகளான ஸ்டாலின் உட்பட எல்லோரும் கைது செய்யப்பட்டு கராக்கிரகத்தில் அடைக்கப்பட்டு, திமுக என்றால் ஊழல் கட்சி என்று தினம் தினம் பத்திரிகைகளில் வானொலியில் செய்திகளை கசிய விட்டு கொண்டிருந்த அந்த இருண்ட காலத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற பொழுது 48 இடங்களில் வென்ற கட்சி திமுக. கேட்டீங்களா? அதனால திமுக இதை எதிர்கொள்ளும். இதை விட பெரிய சவால்களை எல்லாம் திமுக இருக்கிற முக்கியமான அமைச்சர் KN நேரு அங்கே திருச்சியில் போய் விஜய் ஒரு ஆட்டம் ஆடிட்டாரு, திமுக அதில் கொஞ்சம் ஒரு ஷாக் ஆகி தான் இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. இல்லை, KN நேரு திமுகவில் ஒரு பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ கையில் வச்சிருக்காரு. அவர் தொண்டர்களுக்கு நெருக்கமானவர். அவர் அதை தாண்டி காது கொடுத்து மக்களினுடைய குரலை கேட்கிறவர் அவர். அதனால தான் அவரை இன்னைக்கு சோழவள நாட்டுக்கு எல்லாம் அவரையே பொறுப்பாளராக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். நேருவினுடைய அணுகுமுறையிலோ நேருவினுடைய நடவடிக்கைகளிலோ குறை காண முடியாது. எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர், அன்றாடம் உறங்காமல் பணியாற்றுகிறவர். எனக்கு ஒரு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர், வேதாரண்யத்தில் உள்ளவர், அவருக்கு புற்றுநோய், காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 13 லட்சம் ரூபாய் கேட்டார்கள். ஒரு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய களப்பணியாளன் 13 லட்சம் ரூபாய் கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை, அதை கொஞ்சம் குறைச்சி தரணும், நீங்கள் நேருகிட்ட பேசணும்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் பொதுவாக அமைச்சரிடத்தில் நெருங்கிறதில்லை.
அகலாது அணுகாத தீக்காய் இவர் போல நடந்து கொள்கிறவனா? ஒரு ஒரு மிகுந்த தயக்கத்திற்கு பிறகு அண்ணன் நேருவை தொடர்பு கொண்டு, ஒரு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர், அவருக்கு இப்படி ஒரு புற்றுநோய் பாதிக்கப்பட்டு காவேரி மருத்துவமனை சொல்லுகிற அந்த தொகை கொடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க, ஏதாவது கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணதுக்கு காவேரி மருத்துவமனை நிர்வாகத்திடம் பேசணும்னு சொன்ன உடனே, நாஞ்சில் சம்பத்து நாகர்கோவிலேருந்து சொல்கிறேன், உடனே மேயர் நண்பர் அன்பழகனை காவேரி மருத்துவமனைக்கு போக சொல்லி எவ்வளவு மேக்சிமம் குறைக்க முடியுமோ குறைக்க சொல்லுன்னு சொல்லி 13 லட்சம் ரூபாய் மருத்துவமனையில் கட்ட சொன்ன அந்த நிர்வாகத்திடம் பேசி 3.5 லட்சம் ரூபாய் குறைக்க சொன்னார். குறைச்சி கொடுத்தாங்க. இவருக்கு பேர் நேரு. இப்படி ஒரு அமைச்சரை சொல்லுங்க. அதனால நேரு மேலெல்லாம் குறை சொல்வதற்கு எந்த தகுதியும் தம்பி விஜய்க்கு இல்லை. நீங்க குறை சொல்லுவதற்கு இருக்கிற உங்கள் உரிமையை நான் மறுக்கலை. ஆனால் நேரு அப்பழுக்கற்றவர், தொகுதிக்கும் மக்களுக்கும் தொடர்ந்து தொண்டாற்றுகிறவர். 1000 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி காட்டுறாங்க. விடியல் பயணம்னு சொல்லி ஓசி பஸ்ஸில் போகிறதா சொல்லி காட்டுறாங்க. ஓசின்னு சொன்னார் பொன்முடி. அவரை தூக்கி வீசி இருக்கிறார் முதலமைச்சர். இன்னைக்கு அவன் அமைச்சர் கிடையாது, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கிடையாது. பொதுமக்களினுடைய மனம் புண்படும்படியாக யார் பேசினாலும் திமுகவில் இடமில்லை. அவருடைய அதிகாரம் பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் செய்து காட்டியிருக்கிறார். நான் பேசின கூட்டத்தில் தான் பொன்முடி பேசினார். அமைச்சர் சேகர் பாபு ஏற்பாடு செய்த கூட்டத்தில் நான் பேசுறதுக்கு போயிருக்கேன். அந்த கூட்டத்தில் தான் பொன்முடி இப்படி பேசினார். நான் மேடையில் இருந்துட்டு நெளிஞ்சேன், முகம் சுழிச்சேன். முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இதை சொல்ல வேண்டாமா விஜய்? இதையும் சொல்லியிருக்கணும்ல. முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார், பாராட்டுகிறேன்னு சொன்னா என்ன குறைந்து போகுமா? பழி சொல்வதும் குறை சொல்வதும் மட்டுமே அழகல்ல, பாராட்டுகிற விஷயமும் நிறைய செய்கிறார் முதலமைச்சர். 1000 ரூபா கொடுத்துட்டு சொல்லி காட்டுறாங்க. சொல்ல காட்டணும். எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்கள் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கோம். கடந்த தேர்தலில் வாங்கிய வாக்கை விட அதிக வாக்கு வாங்குகிற இடத்துல திமுக இன்னைக்கு வந்திருக்கிறது. 1,16,00,000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவது இந்த நாட்டில் இது விளம்பரத்துக்காக அல்ல. விளம்பரம் செய்தாலும் குற்றம் இல்லை. மரங்கள் மலர்களை காட்டி விளம்பரம் செய்கிறது, வானம் நட்சத்திரத்தை காட்டி விளம்பரம் செய்கிறது. ஒரு சேமநல அரசு தான் செய்த சாதனைகளை மக்களுக்கு நினைவூட்டி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்பது அது ஒன்றும் மோசமான நடவடிக்கை இல்லை. சரி, திருச்சி எதுக்கு தேர்ந்தெடுத்தாரு? திருச்சி தான் தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி. இல்லை, இப்போ மதுரை மாநாடு நடத்துவாங்கல்ல கட்சிலாம் ஆரம்பிச்சா? இல்லை, எம்ஜிஆர் திருச்சியை தமிழ்நாட்டின் தலைநகரமாக்க வேண்டும் என்றார். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு அமைச்சரை ஒரு உதவி கோரி பயணித்தால் நான் சென்னைக்கு வருவதற்கு 710 கிலோமீட்டர். தொடர் வண்டியில் வந்தால் 13 நேரம் பயணம், பேருந்தில் வந்தால் 16 மணி நேர பயணம். எம்ஜிஆர் அன்னைக்கு திருச்சி தலைநகராக வேணும்னு சொன்னார். அப்போது எம்ஜிஆர் எல்லாரும் ஏகடியம் செய்தார்கள், கேலி பேசினார்கள், கிண்டல் புரிந்தார்கள். இன்னைக்கு அவர் திருச்சியில் நடத்தியதற்கு காரணம் 1956 அது வரைக்கும் ஒரு சமுதாய இயக்கமாக இருந்த திமுக தேர்தலில் நிற்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுப்பதற்கு இந்த அண்ணா தீர்மானித்த இடம் திருச்சி. தீரர்கள் கோட்டம் திருச்சினார் அண்ணா. மலைக்கோட்டை மாநகர் திருச்சி. காவிரி பூவிரித்து புகழ் விரித்து புனலாடுகிற இடம் திருச்சி. அதை தாண்டி இந்த திருவரங்கம் இருக்கிற இடம் அரங்கநாதனை இலங்கைக்கு கொண்டு போகிற பொழுது திருச்சியில் வச்சாங்க. திருவரங்கத்தில் பிறகு தூக்க முடியலை. பிறகு அங்கேயே அந்த திருவரங்கநாதனை அங்கேயே நிலைநிறுத்தி கோவில் கட்டிய இடம் திருச்சி. ஒரு வைணவத்திற்கு புகழ்பெற்ற இடம், அதுதான் தலைநகரம்.
திருப்பதி கிடையாது, திருவரங்கம் தான். அது மாதிரி எறும்பு இறைவனை பூசித்த இடம் திருச்சி, அதுதான் திருவெரும்பூர். யானை இறைவனை பூசித்த இடம் திருவானைக்காவல். இப்படி கலாச்சார பெருமையும் சமய பெருமையும் வரலாற்று பெருமையும் கொண்ட இடம் திருச்சி. சமூக நல்லிணக்கத்திற்கும் சமய சகிப்புத்தன்மைக்கும் இரத்த சாட்சியாக இருக்கிற இடம் திருச்சி. திருச்சி ஜமால் முகமது காலேஜ். அந்த ஜமால் முகமது என்பவர் கிலாபத் இயக்கத்தில் நிதி வேண்டும் என்று காந்தியடிகள் அவர்கிட்ட போய் கேட்கிற பொழுது பிளாங்க் செக் கொடுத்தார். எவ்வளோ வேணாலும் ஃபில்லப் பண்ணி எடுத்துக்கிடுங்கன்னார். காந்தியனுடைய கனவில் வந்தார். சுதந்திர போரை நடத்துவதற்கு நிதி வேண்டும் என்று கேட்டார். நான் ஒரு பிளாங்க் செக்கை அவருக்கு கொடுப்பது போல கனவு கண்டேன் என்று சொல்லி கனவு கண்டது மாதிரி பிளாங்க் செக்கை கொடுத்தார் பிர்லா காந்திக்கு. எவ்வளவு காந்தி எடுத்தார்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பிளாங்க் செக்கை ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தமிழன், ஒரு இஸ்லாமியன் காந்திக்கு கொடுத்தார். அந்த இடம் திருச்சி. ஆகாயம் அளாவ எழுந்து நிற்கிற திருச்சி ஜமால் முகமது காலேஜ், அப்துல் கலாம் பயின்ற சென்ட் ஜோசப் காலேஜ் எல்லாம் இருக்கிற இடம் திருச்சி. அதனால திருச்சியை தேர்ந்தெடுத்ததில் அவருக்கு ஒரு வரலாற்று பொருத்தம் இருக்கிறது. மக்கள் திலக எம்ஜிஆர் முதல்ல மாநாடு நடத்தினா அவர் பேசுறது எனக்கு தெரியல, அதனால தேர்ந்தெடுத்தார். சனிக்கிழமை தான் அந்த பிரச்சார பயணத்தை அறிவிச்சிருக்கிறார் விஜய். மக்களை சந்திக்கிறவங்க தொடர்ந்து மக்களோட தொடர்பில் இருக்கணும். இதுனா சனிக்கிழமை அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. சீமான் சொல்கிறாரு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுவார். இப்போ என்ன மாதிரி இந்த மாதிரிலாம் பேச முடியுமா? அதில் தான் ஒரு ராஜதந்திரம் இருக்குது. சனிக்கிழமை கல்லூரிக்கு விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை. இந்த சனிக்கிழமை பேசின பேச்சு அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் திருப்பி மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு வாரம் விவாதமாக இருக்குமா? விவாதமாக இருக்கும். பேசு பொருளாகிட்டார் அவர். சீமான் பேச்ச இப்போ காடு கூட கேட்கல. நாடு கேட்க தயார் இல்லை, காடும் கேட்க தயார் இல்லை. அடுத்து நதியில் பேச போகிறாரு. ஆமாம், அடுத்து கடலில் பேசுவான், காட்டில் பேசுவான், அடுத்து கழுதைகிட்ட பேசுவான், அடுத்து பன்னிகிட்ட பேசுவான். உயர்திணைக்கு விட்டுட்டு அகரணைக்கு போயிருக்கிற ஒரு ஆபத்தான பேர்வழி சீமான் கட்சிக்கு தம்பி விஜய் போகிற இடமெல்லாம் கல்லறை தானாகவே அமைந்து விடுகிறது. சீமான் கட்சி முடிஞ்சு போச்சு, முடிய வேண்டிய கட்சி முடிச்சிட்டாரு விஜய். அவர் கண்டுக்கவே இல்லை. விஜய் வரவு யாருக்கு பாதகம்? சீமானுக்கு தானா? சீமானுக்கும் அதிமுகவுக்கும். பச்சை வண்டியில் ஒருத்தன் போறானே அவருக்கும் ஆபத்து. 200 தொகுதிங்கிறார். யாரு? எடப்பாடி. ஒரு 20 தொகுதி எனக்கு அடையாளம் கட்ட சொல்லுங்க. தமிழ்நாடு பூரா நான் விரல் நுனியில் வச்சிருக்கேன். ஒரு 20 தொகுதி அதிமுக வெல்லுகிற தொகுதி எடப்பாடி சொல்லட்டும். போகிற இடம்லாம் இப்போ சில இடங்களில் துறை ரீதியாக சந்திக்கிறாரு. அந்த தொழில் நடத்துகிறவங்க, விவசாயிகளை சந்திக்கிறாரு. ஒவ்வொருத்தரையாக சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, கோரிக்கை என்ன, அதெல்லாம் சந்திக்கிறாரு. அதெல்லாம் காது கொடுத்து கேட்குறாரு எடப்பாடி. எதுக்கு நீ சந்திக்கிற? நீ என்ன ஆக போற? ஒன்றை தான் காலி பண்ணணும்னு அமித்ஷா முடிவு பண்ணிட்டாரு. செங்கோட்டையனை முன்னிலைப்படுத்த போகிறாங்களா இல்லைன்னா வேற யாரையும் முன்னிலைப்படுத்த போகிறாங்களான்னு தெரியாது. நீ எதுக்கு வாக்குறுதி கொடுக்குற? இப்போ செங்கோட்டையன் வெளியில் வந்ததுக்கப்புறம் இவங்க 4 பேரும் ஒன்றிணைவதாக சொல்கிறாங்க. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்கெல்லாம் விஜய் கூட கூட்டணி வைப்போம் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு டாக் போடுது இல்லை? அவர் சில துணைகளை தேடிக்கொள்வார். இது வரைக்கும் அவர் தான் அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லி இது வரைக்கும் யாருமே எட்டி பார்க்கலங்கிறாங்களே. இது இன்னைக்கு தானே தொடங்கி இருக்காரு. யுத்தம் இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கு. திமுக வலிமையாக இருக்கு. இதில் எந்த சலசலப்பும் செய்ய முடியாது. எடப்பாடி நம்பி யாருக்கும் போக தயார் இல்லை. ஓபிஎஸ் வெளியேறிட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து. டிடிவி திருப்பி கொண்டாந்துருவாங்கிறாங்களே. இந்தியாவில் பேசுவாங்க. நயனார் நாகேந்தர் அந்த முயற்சியை எடுப்பார்.
ஏற்கனவே எஸ்டிபிஐ கட்சி விலகிடுச்சு. இவன் பட்ட மரமா நிற்கிறான். பழனிசாமி பச்சை பஸ்ஸில் ஏறி நிற்கிறான், பச்சையா பேசுறான். இன்னைக்கு அந்த வண்டியை பார்த்தீங்களா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு, எப்படி மொக்கிறாங்க. இந்த அதுல அண்ணாவும் எம்ஜிஆர் இருக்காங்களே அந்த அதான் அது ஒன்று சொல்றாருல்ல, 67 அண்ணா ஆட்சி மாற்றத்தை உருவாக்குனவர், 77 எம்ஜிஆர் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குனவர். எனக்கு ஒரு கவலை இருந்துச்சு, விஜய் கட்சி தொடங்கின நேரத்தில் இந்த கொள்கை தலைவர்களை அண்ணாவை ஒரு சேர்க்கலையே அப்படின்னு நினச்சானா. இன்னைக்கு அண்ணா பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கிற வேளையில் அண்ணாவை வச்சிருக்கார், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வச்சிருக்கார். ஒரு சினிமா செல்வாக்கு, வாலிபர்களுடைய உள்ளம் கவர்ந்த கள்வன், அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஈர்ப்புள்ள தலைவனாக அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். இதை எதிர்கொள்வது அரசியல் கட்சிகளுக்கு கடினமாக இருக்கும். நான் இவர் கட்சி தொடங்கின அன்னைக்கே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா யார்கிட்ட சொன்னேன்னு தெரியல, இது திமுக யோசிக்க வேண்டும்னு சொன்னேன். இப்பவும் ஒன்றும் இல்லை, இதை திமுக எதிர்கொள்வதற்கு தயாராகி கொள்ள வேண்டும். தாக்கத்தை ஏற்படுத்தும், பிரச்சாரத்தை நடத்திட்டே இருக்கணும். அதாவது நான் உங்கள் மூலமாக சொல்கிறேன், நான் அதிமுகவில் இருக்கும் பொழுது நமக்கு நாமன்னு அண்ணன் ஸ்டாலின் பயணம் புறப்பட்டார், ஜெயலலிதா முதலமைச்சர். அவர் புறப்பட்டு ஒரு கூட்டம் பேசி மக்கள் அந்த பேச்சை கவனிக்க தொடங்கின அன்னைக்கே அவங்க சொன்னாங்க, மாலை 4 மணிக்கு ஸ்டாலின் மதுரையில் மேலமாசி வீதியில் பேசினா அதுக்கு அடுத்த நாள் அதே இடத்துல நாஞ்சில் சம்பத்து பேசணும். நாங்கள் எனக்கு அவங்க தந்த ஒரு பெரிய பாக்கியமாக கருதுவேன். ஏன்னா ஸ்டாலின் உயரத்துக்கு நாஞ்சில் சம்பத்து ஒன்றும் கிடையாது. ஒரு 60 ஆண்டு கால பொது வாழ்வில் அடக்குமுறை சட்டத்தை ருசி பார்த்து ஆபத்துகளை கடந்து மிசாய்ங்கிற அக்கினி ஆற்றில் குளித்து கலைஞருடைய முதல்வன் என்கிற தகுதியோடு ஒரு தமிழ்நாட்டில் பவனி வருகிற மகத்தான தலைவன் அண்ணன் ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தை எதிர்கொள்ளுகிற வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க அந்த அம்மா. ஸ்டாலின் பேசின எல்லா இடத்துலையும் பேசினேன். நாளைக்கு நான் பேச தயார். இது விஜயை அட்டாக் பண்ணதுக்கு இல்லை, நாங்கள் இவ்வளவு செய்திருக்கோம், திமுகவின் சாதனை. ஆமாம், நாங்கள் இவ்வளவு செய்திருக்கோம், திராவிட இயக்கம். ஆமாம், நாங்கள் இவ்வளவு செய்திருக்கோம். எங்களுக்கு கொள்கை தலைவர் நடேசனார், இதை சொல்லணும். நடேசனார் தான் திராவிட இயக்கத்தினுடைய முதல் தலைவர். நாஞ்சில் சம்பத்து இதை சொல்ல போறேன். நான் இனி எனக்கு வாய்ப்பு கிடைச்சா சொல்லுவேன். படிப்பதற்குன்னு வருவான். எங்கிருந்து? மதுரையிலிருந்து, திருச்சியிலிருந்து. அன்னைக்கு அங்கே கல்லூரி கிடையாது. 100ஆண்டு விழா கண்ட பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். 100ஆண்டு விழா காணுகிற கல்லூரி பிரசிடென்சி காலேஜ். படிக்க வேற இடம் இல்லை. சென்னைக்கு வருவான், தங்குறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, எல்லாம் பிராமணால் கஃபே, இடம் இல்லை எங்கள் பிள்ளைகளுக்கு. அன்னைக்கு தான் திராவிட இயக்கத்தினுடைய முதல் தலைவர் டிரவிடியன் ஹாஸ்டல் ஒன்று தொடங்கினார். அதுதான் எங்கள் இயக்கத்தினுடைய கால்கோள் விழா, டிரவிடியன் ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டலில் உணவு கொடுப்பார், உடை கொடுப்பார், தங்குவதற்கு அனுமதித்தார். படித்தார்கள். ஒரு உண்மையை சொல்லவா, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சர் ஆர்.கே. சண்முகம் செட்டியார் இந்த ஹாஸ்டலில் படித்தவர். அதற்கு பிறகு அடுத்த தலைவர் டி.எம். நாயர், தரவாட்டு மாதவன் நாயர்னு பேர் அவருக்கு. அவர் லண்டன்ல பேசினார், வட்டமேசை மகாநாட்டில் தமிழர்களுக்காக பேசினார். அதற்கு அடுத்த தலைவர் வெள்ளுடை வேந்தர் சர்பிடி தியாகராயர். இன்னைக்கு இருக்கிற சென்னை ரிப்பன் மாளிகையினுடைய ஃபர்ஸ்ட் நகரமன்ற தலைவர் அவர். சத்துணவு திட்டத்தை முதல்ல நடைமுறைப்படுத்தியது வெள்ளுடை வேந்தர் சர்பிடி தியாகராயர். திமுக மாநகராட்சியை கைப்பற்றிய பொழுது மாநகராட்சி தலைவரும் மாநகராட்சி மன்ற திமுக உறுப்பினர்களும் ரிப்பன் மாளிகைக்குள் நுழைகிற பொழுது
வெள்ளுடை வேந்தர் சர்பிட்டி தியாகராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு போங்கள்னார். 1916 நீதி கட்சி வெற்றி பெறுவதற்கு தன்னுடைய சொந்த நிதி, தன்னுடைய சொந்த வருமானம் 1 கோடி ரூபாயை கொடுத்தவர் வெள்ளுடை வேந்தர் சர்பிட்டி தியாகராயர். எப்போ? 1916 கொடுத்து நீதி கட்சி வெற்றி பெற்றது. அன்றைக்கு வெற்றி பெற்றதற்கு பிறகு லார்டு வில்லிங்டன் பிரிட்டிஷ் கவர்னர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மகுடத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வெள்ளுடை வேந்தர் சர்பிட்டி தியாகராயருக்கு அழைப்பு விடுத்த பொழுது ஜவஹர்லால் நேருவும் ஜவஹர்லால் நேருவினுடைய சீடர்களும் என்னையும் TM நாயரையும் இழித்தும் பழித்தும் பேசுகிற இந்த சூழலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற தங்க மகுடத்தை ஏற்க விரும்பவில்லை என்று தன்னை தேடி வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மகுடத்தை மறுதளித்தவன் எங்கள் தலைவன் வெள்ளுடை வேந்தர் சர்பிட்டி தியாகராயர். தம்பி விஜய் முதலமைச்சர் என்கிற முதலை முன்வைத்து முன்னேறுகிறார். நாங்கள் எதை எதிர்பார்க்காமல் இந்த சமூகத்துக்கு தொண்டாற்றி வருகிறத வருகிற காலத்தில் தமிழ்நாடு பூரா சொல்லணும்னு நான் திட்டமிட்டிருக்கேன். அந்த வாய்ப்பு எனக்கு அண்ணன் ஸ்டாலின் தரணும்னு உங்கள் மூலமாக கேட்டுக்கிறேன். பல்வேறு விஷயம் குறிப்பிட்டீங்க. அதை திமுக எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத விஷயத்த குறிப்பிட்டீங்க. அது அவங்க கவனிப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க சீமானுக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும், அதே நேரத்தில் அதிமுகவுக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதிமுக கூட்டணி கட்சிகள் எதிராக இருக்கிற எதிரணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம காத்துட்டு இருக்கிறாரு, அது சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்போ வராத பட்சத்தில் சரி விஜயுடைய அந்த க்ரௌடை பார்த்து கொஞ்சம் அவரே கொஞ்சம் இறங்கி வந்து ஏதாவது கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த முடிவு அவர் எடுக்கத்தான் செய்யணும். இல்லை, ஒரு பக்கம் இப்போ வந்து 4 அணியை வந்து உள்ள சேர்க்கணும்னு நெருக்கடி அவருக்கு இந்த க்ரௌடு கூடுதே தவிர இது அரசியல் மயமாக்கப்பட்டதாங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா அவர் விக்கிரவாண்டிக்கு வரல. கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்றாருல, பெரியாரின் பூமியில நடந்த இடைத்தேர்தலில் அவர் அங்க வரல. கட்சி தொடங்கியதற்கு பிறகுதான் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. இல்லை, அது அப்பவே வந்து நான் 2026 தான் அதுக்கப்புறம் தான் சொல்லிட்டாரு. இலக்கு உங்க நிலவரம் என்னன்னு தெரிஞ்சு நான் தெரியணுங்கிறத விட நாட்டு மக்களுக்கு தெரியணும்ல. நீங்க உங்களுடைய ஒரு நடிகர் என்கிற அடையாளம், அதனால கிடைத்த வெளிச்சம், அதனால கிடைத்த புகழ், இதை மூலதனமாக வைத்து முன்னேறுவதை நாஞ்சில் சம்பத் குறை சொல்லலை. ஆனால் உங்களுக்கு நிலைமை என்னன்னு தெரியுமா? நீங்க வந்து மடப்புரம் காளியம்மன் கோவில் அஜித்குமார் அதுக்கு போறீங்க. நெல்லையில் கொல்லப்பட்ட ஆணவ படுகொலை கவின்குமாருக்கு ஏன் போகல? பதில் சொல்லுவீங்களா? நேற்று முன்தினம்ங்க திருப்பாலைக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம், RS மங்கலம் ஒன்றியத்தில் கடற்கரை கிராமம். அந்த ஊரில் நான் பேசியிருக்கேன். அந்த ஊரில் உள்ள மீனவர்களை பிடிச்சிட்டு போயிட்டான் சிங்கள கடற்படை. விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறாரா? கவலை தெரிவித்திருக்கிறாரா? இன்னைக்கு ஒரு பீகார் இடைத்தேர்தல் 5 மாநிலத்துக்கு இடைத்தேர்தல் வச்சுட்டு GST வரி குறைச்சிருக்காங்க. இந்த கருத்து சொன்னீங்களா? இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உலகப்போருக்கான ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது உலகம். இன்றைக்கு இஸ்ரேல் செய்யக்கூடிய அநியாயம் பலஸ்தீன மக்களை துயரத்தின மடியில் இன்றைக்கு கவ்வித்து விட்டது. இன்றைக்கு காசாவிலும் நாசாவிலும் விழுகிற குண்டுகள் எனக்கு தெரிந்து இதை பொறுத்து கொள்ள முடியலை. தம்பி விஜய் இதுக்கு இதில் அவருக்கு ஏதாவது பார்வை இருக்கா? ஏன்னா அவருக்கு பக்கத்தில் தான் வாலிபர்கள் இருக்காங்க. இன்னைக்கு இலங்கையில் கலவரம், நேபாளத்தில் கலவரம், நேற்றைக்கு வங்கதேசத்தில் கலவரம். இதை செய்தது அனைத்து மாணவர்களும் இளைஞர்களும். ஆனால் உங்கள் மாணவர்களும் இளைஞர்களும் இதை பற்றி ஏதாவது கவலை இருக்கிறதா? இதெல்லாம் தம்பி விஜய் யோசிக்க வேண்டும். அதனால போட்டி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான். அதிமுக காணாமல் கூட போய்விடலாம் 2026. இப்போ நீ இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கீங்க? ஆமாம், தாமாக்கு தான் போகும். இப்போ எடப்பாடியை தவிர மீதி 4 பேரும் ஒரு ஒன்றிணை வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
எடப்பாடி அந்த 4 அணிகளை சேர்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு விரும்பலை. அதில் ஒரு உறுதியாக இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் பாஜக அழுத்தம் வந்தால் தான் வேறு வழி இல்லாமல் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. இப்போ அந்த அழுத்தம் ஓவராக வந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு நாங்கள் சேர மாட்டோம்னு அறிவிச்சிட்டார் டிடிவி தினகரன். இதை நாளைக்கு ஓ பன்னீர்செல்வம் கூட அறிவிக்கலாம். அவங்க தான் நீங்கள் வேணாங்கிறாரு. இல்லைங்க, நிபந்தனையின்றி சேருகிறேன்னு சொல்ல பிறகு கூட அதை ஏற்கல அவர். பிஜேபி கட்சி அவரை அவமானப்படுத்தியதற்கு கூட தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தே வெளியேறுகிறேன்ட்டார். 3,42,000 ஓட்டு ஒரு சுயேட்சை சின்னத்தில் நின்று அதிமுகவை டெபாசிட் இழக்க வைத்தவர் ஓபிஎஸ். திருப்பி வந்து ஓ பன்னீர்செல்வத்தை என்டிஏவில் கொண்டு வருவாருன்னு இவர் நயினார் சொல்கிறாரு. இப்போ இவங்க வந்து இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. இப்போ அங்கே பிஜேபியில் ஒரு அழுத்தம் வந்ததுன்னா பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியேறி விஜய் கூட கூட்டணி வைப்பாரா? யாரு? எடப்பாடியை ஏற்றுக்கிட மாட்டார்ல, கண்டுக்கிடவே இல்லையேங்க. சீமானுக்கு என்ன இடமோ அந்த இடம் தான் எடப்பாடிக்கு. விஜய் அப்படிதான் வச்சிருக்காரு. ஆமா. 6வது பேரலாக கூட அவர் கருதல. எடப்பாடிக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை. கருத்துக்களை பார்க்கணும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.